ஸோ நான் மோர் தென் 4+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ வெப்சைட் டெவலப்பராக இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நான் ஒரு கிளைண்ட்டை 1 lakh மேலே ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு கிளைண்ட்டை அக்வயர் பண்ணேன். அந்த மாதிரி மல்டிபிள் கிளைண்ட்ஸ் நான் அக்வயர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் மட்டும் 1 lakh ஒர்த்து உள்ள ஒரு சில கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறேன், என்ன மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ஃப்ரீலான்சிங்னா என்னென்ன ஐடியாலஜி இல்லாமல் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள ஒரு கொஞ்சம் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீலான்சிங், செகண்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ, தேர்ட் ஒன் டெமோ, ஃபோர்த் ஒன் கோல்ட் இமெயில், ஃபிஃப்த் ஒன் கொஞ்சம் பிபிடிஸ், சிக்ஸ்த் ஒன் நம்ம லிங்க். ஓகேங்களா? இப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் சொல்லும் போது இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத பார்த்துப்போம். ஃப்ரீலான்சிங்கிறது நத்திங் பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வேல நம்மளோட வீட்டில் இருந்தபடியே நம்மளால் ஒரு மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லாட்டி நம்ம வேறு ஏதோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ வந்து ரிமைனிங் இருக்கிற டைமில் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணி தந்து அந்த ஒர்க்ஸ் மூலமாக ப்ரொஃபஷனலாக ஒரு சில மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல். நீங்கள் எந்த கன்ஸ்டன்ஸும் இல்லாமல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்டில் இருந்தபடியே மணி ஜென்ரேட் பண்ண முடியும் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக. சரி, இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே நம்ம என்னென்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீலான்சிங்னா ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறோம். எனி ஸ்கில், ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறோம். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி தர போகிறோம் கிளைண்ட்ஸுக்கு. இன் ரிட்டனாக நம்மளுக்கு மணி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தருவாங்க பை ப்ராடக்டாக. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு சர்வீஸை தரோம், அது பை ப்ராடக்டாக நம்மளுக்கு மணி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல். சரி, இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலுக்குள்ள ஸ்கில் செட்ஸ்னு வச்சிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனிங், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டில் நான் எந்த ஃபீல்டில் இருக்கேன்னா 4+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்குது. கோடிங் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிளைண்ட்ஸுக்கு 4+ இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில். சரி, நீங்கள் என்ன ஸ்கில் செட்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட பர்சனல் சாய்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் எண்ட் ஆஃப் இந்த செஷனில் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 1 lakh per கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். சரி, இந்த 1 lakh per கிளைண்ட்டை நம்ம எப்படி அக்வயர் பண்ண முடியும்? அது ரொம்ப ஈஸியான விஷயம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளைண்ட்டை எடுத்த வார்த்தைக்கு முதல் கேள்வி உங்களுக்கு டிசைன்ஸ் கேட்பாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, வெப்சைட் டிசைன் சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா என்னோட ஃபீல்டே நான் சொல்கிறேன், ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அவங்க பிடிச்சிருந்தா டிசைன்ஸ் நம்ம வெப்சைட் பண்ணி தர அந்த மாடல், அந்த டெமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராருக்குள்ள ஒர்க் பண்ணீங்க, அதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் எத்தனை வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களே கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம தேவைப்பட போகிற விஷயம் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்ஃபோலியோன்னு நத்திங் பட் நம்மளை பற்றின ஒரு சில ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூம். அது ஒரு வெப்சைட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி பிடிஎஃபாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி யாராருக்குள்ளலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன டொமைன் ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கணும். சரி, இந்த போர்ட்ஃபோலியோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம 1 lakh per கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு கிளைண்ட் பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒரு 2-3 கிளைண்ட் கிட்டயோ 4-5 கிளைண்ட் கிட்டயோ ஒரு மினிமலான ரேட்லையோ இல்லாட்டி ஒரு ஆவரேஜான ரேட்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க்ஸை உங்களோட ப்ரைஸை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில். ஜஸ்ட் நான் இவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை காமிச்சாலே போதும் அப்கமிங் வர கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக காமிக்கலாம். இந்த மாதிரி நான் இவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் டிசைனிங், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி ஸ்கூல்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜிம் ட்ரைனர்ஸ், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ பவர்ஃபுல்லாக கொண்டு வரீங்களோ, நிறைய ஸ்ட்ராங்காக நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனல் டிசைன்ஸாக கொண்டு வரீங்க, அவங்களோட ரிவ்யூஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன், நெக்ஸ்ட்டு உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ரிவ்யூஸ், தேர்டு நீங்கள் பண்ண போகிற டெமோ வெப்சைட்ஸோட டிசைன்ஸ், ஃபோர்த்து உங்ககிட்ட எவ்வளோ ஸ்லாட் இருக்குது அப்படின்ற சொல்லி, ஃபிஃப்த்து அவங்ககிட்ட கால் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டனோ இல்லாட்டி ஒரு சின்ன லிங்க்கோ, கூகுள் மீட் லிங்க்கோ இல்லாட்டி எனி லிங்க், ஒரு உங்களோட ஃபோன் நம்பரோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கலாம். இதுதான் ஃபார்மெட். நீங்கள் எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ப்ரொஃபஷனலாக அழகாக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாக கிடைப்பாங்க. சரி, இப்போ சப்போஸ் நான் ஒரு ஃப்ரெஷர், என்கிட்ட கிளைண்ட்ஸே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி 1 lakh ஒரு கிளைண்ட்டை அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எடுத்தோடனே 1 lakh உங்களை நம்பி கொடுப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு 3 to 4 கிளைண்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக தருவாங்க. பட் அந்த 3 to 4 கிளைண்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜான அமௌண்ட்டுக்கு வாங்கி அவங்ககிட்ட நீங்கள் ஒரு டீல் மாதிரி பேசிக்கலாம். நாங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 rupees சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு பிகினர் அண்ட் ஃப்ரெஷராக இருக்கேன். ஸோ நான் ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறேன். இன் ரிட்டனாக நீங்கள் எனக்கு ஒரு ரிவ்யூ, ஒரு ஜென்டலான அழகான ரிவ்யூ, உங்களுக்கு வெப்சைட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரிவ்யூ ஒன்று கொடுங்க எனக்கு. ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு half of the amount சார்ஜ் வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் 10,000ன்றது நான் 10,000 உங்ககிட்ட சார்ஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் பேசலாம். இது தப்பான விஷயமா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு டீசெண்டான விஷயம் தான். ஏன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நம்ம தாராளமாக அப்படி பேசிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் வரது தான் நம்மளோட டெமோ.
இந்த டெமோன்றது தான் ஒரு கிளைண்ட்டை நம்ம 1 lakh க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வந்து தரும். நம்ம இப்போ ஒரு கிளைண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஜிம் ட்ரைனர் வச்சுக்கோங்க. அந்த ஜிம் ட்ரைனர் கிளைண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாலோயிங் ரேட் வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமில். அவருக்கு வந்து ஒரு 150K ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து புக்கிங் கால் பண்ணால் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமுக்குள்ள. ஸோ நான் ஏன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டுருக்கேன், இன்ஸ்டாகிராம் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கிளைண்ட் அக்வேஷன் பாட்டுக்கு. சரிங்களா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை பார்க்குறேன். அவங்க வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இவன் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ன்றது எனக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது. ஆனால் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் அவருக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது ஹாய், நான் அந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பர், நான் உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சமாக எங்கேஜ் ஆகணும். அவங்க அக்கௌண்ட்டை பாருங்கள், அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி ரிப்ளை பண்ணுறாங்கன்றத செக் பண்ணி பாருங்கள். அவங்க போஸ்ட் போட்ட அடுத்த உடனே, எப்பவுமே போஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்தில் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் விஷயமா நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எத்தனை ரிப்ளை வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டைமில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஓகே நம்ம எந்த போஸ்ட் பண்ணாலும் ஒரு 5 போஸ்ட் பண்ணால் இவர் ஃபஸ்ட் ரிப்ளை மெசேஜ் பண்ணுறது இவர் தான், கமெண்ட் பண்ணுறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜை பார்ப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் நம்ம கிளைண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவி ட்ரெயினர் அப்படின்னு இருக்காங்கன்னா, இந்த ரவி ட்ரெயினருக்காக ஒரு ப்ரொஃபஷனல் டெமோ வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த டெமோவை நீங்கள் டிஎம்ல சென்ட் பண்ணலாம். எப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமா உங்களை ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 70% இருக்க சான்ஸ் உங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கு 90% சான்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணீங்க. இங்கே பாருங்க, உங்க கூட நான் ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இறங்கி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு உங்கள் சான்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு நம்மளால் இறங்கி கீழே போயிட்டு நம்மளுக்காக ஒர்க் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே ஆப்வியஸாக நம்மளுக்கு டெமோ வெப்சைட் பண்ணி நம்ம காமிக்கலாம். ஸோ இந்த டெமோ வெப்சைட்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டை ஓகே இந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணால் நம்ம சார்ஜஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஐடியாலஜி கொடுக்க முடியும். நம்ம 1 lakh சார்ஜ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐடியாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு ஹை பேயிங் கிளைண்ட்ஸ்லாம் எங்கே மோஸ்ட்டாக கிடைப்பாங்கன்னா கோல்டு இமெயில்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த கோல்டு இமெயிலாம் முதல்ல என்ன, நம்ம ஒருத்தர் கிளைண்ட்டோட மெயில் ஐடி எடுத்து அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் சென்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொஃபஷனல் மெயில் கிரியேட் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ChatGPT ஒன்று இருக்குது, அந்த ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஐ வாண்ட் டு சென்ட் அ கோல்டு இமெயில் டு மை வெப்சைட் டெவலப்மெண்ட் கிளைண்ட், ஹீ இஸ் ஃப்ரம் தி டாக்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 100 வேர்ட்ஸ்லையோ இல்லை 55 வேர்ட்ஸ்லையோ ஒரு டெக்ஸ்ட் தரும். அதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உங்களோட கிளைண்ட்டோட நேம் போட்டு அங்கே பிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அது வரைக்கும் மோர் தென் இனஃப். அதில் தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். எப்படி இந்த கிளைண்ட்ஸோட மெயில் ஐடி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே எடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் லிங்க் ட்ரீ அப்படின்ற ஒரு லிங்க் தான் மோஸ்ட் ஆஃப் தி பேர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இமெயில்னு கொடுத்துருப்பாங்க. சரி, அப்படியே இல்லைப்பா அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவங்களோட மெயில் ஐடியை எப்பவுமே 90% ஆஃப் பீப்புள் வந்து மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா மெயில்ன்ற பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே மெயில் கொடுப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் மெயில் ஐடி எடுத்துக்கலாம். ஏன்னா மெயில் ஐடி ஸ்கிராப் பண்ணுறது இன்ஸ்டாகிராம்லேயே ஈஸியாக தான் இருக்கும். அவங்களே பட்டனில் மெயில்னு இருக்கும் ஆப்ஷன், இல்லை கான்டாக்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே மெயில் ஐடி எடுத்துக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் இப்போ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் அது வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ மெயில் பண்ணும்போது இன்னும் வந்து கோல்டு இமெயில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். கோல்டு இமெயில்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இல்லாட்டாலும் நான் இப்போ என்னால் முடிஞ்சதுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கோல்டு இமெயில்ஸு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்காக பண்ண டெமோ வெப்சைட்டையும் அனுப்பிச்சிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கும் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% ஆஃப் தி சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு. சரிங்களா, சரி, இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அடுத்த ஸ்டெப். சப்போஸ் அவங்கள அந்த 1 lakh க்ளோஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு ஸ்டெப் யூஸ் ஆகும். PPT. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க சப்போஸ் இப்போ நம்ம மெயில் அனுப்புகிறோம் இல்லாட்டி மெசேஜ் அனுப்புகிறோம், அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எடுத்தோடனே ஃபோனில் பேச நினைக்காதீங்க. அவங்கள ஒரு கூகுள் மீட்டுக்கோ இல்லை ஜூம் மீட்டுக்கோ இன்வைட் பண்ணுங்கள். அவங்கள எப்படியாச்சும் பேசி அவங்ககிட்ட ஃபோனில் பேசுறீங்கன்னா ஃபோனில் பேசி ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. ஃபோனில் கொஞ்சமாக பேசி அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்பாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் ரேஞ்சை ஹையஸ்ட் ரேஞ்சில் பேஸ் ரேஞ்சிலேருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் என்னால் 20,000 60-70,000 வரைக்கும் பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ரொஃபஷனலாக ப்ரீமியமாக இருக்கிற டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு 15 minutes ஷெடியூல் பண்ணுறேன். காலை கூகுள் மீட்லையோ இல்லாட்டி ஜூம்லையோ நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்கள வர வைங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான PPT டைம் எடுத்து ஒரு half an hour 1 hour ஆகப்போகுது. அவங்களோட நேம் போட்டு வெப்சைட்ஸ் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெப்சைட்ஸ் எந்தளவுக்கு உங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பிராண்ட் வேல்யூ தரும் அப்படின்றது கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண ப்ரொஃபஷனல் ரிக்கிங் டெமோ வெப்சைட்டை அங்கே டிஸ்பிளே பண்ணுங்கள் PPTயில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம், இது நம்ம லாங் டைமாக கொண்டு போகலாம், நான் உங்களுக்கு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டீசெண்டாக கிளியர் கட்டாக நான் இந்த அமௌண்ட் வெளியே சார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
ஆப்வியஸ்லி அவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா இந்தளவுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண நினைப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க கால் ஷெடியூல் பண்ணி நம்மகிட்ட வராங்கனாலே தே ஆர் ஆல்மோஸ்ட் 50-50 நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. அங்கே நீங்கள் பிபிடியில் எந்த அளவுக்கு ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்களோ அதை ஈஸியாக நம்ம முடிச்சலாம். இன்னும் அந்த பிபிடிலாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ண பிபிடிஸாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இது நான் முக்கியமான ஃபாலோ பண்ண எல்லா டிப்ஸுமே நான் உங்ககிட்ட டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், இப்போ சப்போஸ் நான் லேர்ன் பண்ண நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சாலும், நான் எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன், மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், கிளைண்ட் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 18th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. அந்த குரூப்பில், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சின்னா கீழே இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கிரியேட் பண்ண ஒரு சில ப்ரொஃபஷனல் வெப்சைட் டிசைன்ஸை உங்ககிட்ட நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண நிறைய மெசேஜஸ் விச் இஸ் நத்திங் பட் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து அப்ரிஷியேஷன் வாங்கியிருப்பாங்கல்ல, கிளைண்ட்ஸ் வந்து 10,000 20,000 அக்வயர் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்தியன் கிளைண்ட்ஸை, யூஎஸ் கிளைண்ட்ஸை, அதெல்லாமே ஒரு ரிவ்யூவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனலே. அந்த பிளேலிஸ்ட் நேம் வந்து மை ஸ்டூடெண்ட் ரிவ்யூ. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.